நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் கால்வாயின் சுவர் இடிந்து விழுந்தது. ஓலப்பாளையம் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று கடந்த 20 நாட்களாக கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்டு வந்தது. கட்டுமான பணிகள் அனைத்தும் முடியும் தருவாயில் இருந்த நிலையில் கால்வாயின் சுவர் இடிந்து விழுந்தது. இது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாரும் வந்து பார்த்துட்டேன் ஒன்றாங்கள எல்லாம் வருவாங்கல்ல ஒரு திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓட்டிட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறம் டிச்சு வேணும்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறம் 15 வருஷம் கனெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லி 3 டைம் பில் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு ஒன்று இருக்குது. ரங்கசாமி தாங்க. அத்தாத்திரிபுரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அருந்தேறு மக்கள் வாழக்கூடிய பகுதியில் சுமார் ஒரு 500 மீட்டர் அளவிற்கு கழிவுநீர் கால்வாயானது அமைக்கப்பட்டது. கட்டப்பட்டு 20 நாட்களிலே தொடர்ந்து இடிந்து இருந்திருக்கிறது. தரமற்ற முறையில் கட்டப்பட்டு இடிந்து விழுந்தது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது. முறையாக கட்டாதனால தரமில்லாதனாலையும் அப்படியே டோட்டலாக இடிஞ்சு விழுந்திருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.